இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashram, January 9 to 12. Click the link below and register. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஐயா இதுதானா உங்க பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு அதிமுகவினர் எடப்பாடியை பார்த்து கேட்குறாங்க. பாமக ஒரு உடஞ்ச துண்டை எடுத்துட்டு வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டீங்களே அப்படிங்கிற விமர்சனம் அதிமுக உள்ளே கேட்குது. இருந்தாலும் எடப்பாடிக்கு ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டுட்டு இப்போ டெல்லிக்கு பயணப்படுறாரு. டெல்லியில் ஆல்ரெடி எஸ்பி வேலுமணி, வானதி சீனிவாசன், முன்னாள் பாஜக மாநில தலைவர் இப்படி எல்லாரும் அமர்ந்திருக்காங்க. இன்னைக்கு இரவு அமித்ஷா வீட்டில் முக்கியமான ஆலோசனைகள் நடைபெறுதுங்கிறாங்க. என்ன ஆலோசனை அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இப்போ ராமதாஸ் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறார், இதனால அன்புமணிக்கு என்ன லாபம், எடப்பாடிக்கு என்ன லாபம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்போ என்டிஏ கூட்டணியில் சேரப்போகிற மற்ற தலைவர்கள் யார் யார் அப்படிங்கிறதையும் விரிவாக பேசலாம். இன்னொரு பக்கம் காங்கிரஸ்லயும் இதே குரல் ஒலிக்குது, பாஜகவிலையும் அதே குரல் ஒலிக்குது. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற குரல் பாஜகவிலையும் ஒலிக்குது, காங்கிரஸ் சார்பிலையும் ஒலிக்குது. ஸோ இதனுடைய பின்னணியில பிரவீன் சக்கரவர்த்தி புதுசா ஒரு திரியை கொளுத்தி போட்டிருக்காரு. எல்லாத்தையும் விரிவா பேசி டீடைல் பண்ணி டீகோட் பண்ணிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. நீங்க சொன்னது போல பாமகவோட ஒரு துண்டை தான் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்திருக்காரு. ஒரு ரொட்டி துண்டு எடுத்து, ஆனா அதுவே ஒரு என்டிஏ கூட்டணிக்கு நல்ல முன்னேற்றமா பாக்குறாங்க. ஏன்னா அவர் என்ன சொன்னாரு, பிரம்மாண்ட கட்சி ஒண்ணு வருதுன்னு சொன்னாரு. வருங்க, அடுத்து வரும். இன்னமும் நம்பிக்கையில தான் இருக்கீங்க? ஆமா, இன்னும் வரும். இப்பதானே அன்புமணியை கூட்டு வந்திருக்காங்க. அடுத்த கட்டமா ராமதாஸ் டெல்லி போயிட்டு தமிழ்நாட்டு வர சமயத்துல ராமதாஸ் மறுபடியும் பேசுவாங்க. அதிமுக டாஸ்க் இதுவாக தான் இருந்தது. பாஜக இடத்துல பேசுற சமயத்துல பாஜக என்ன சொன்னாங்க, நாங்க வந்து ஓபிஎஸ்சியும் தினகரனையும் கூட்டு வரோம்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, அப்ப நாங்க வந்து பாமக பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம், ஒருங்கிணைந்த பாமகவை கொண்டு வரோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த டாஸ்க் எடுத்துக்கிட்டாரு இல்லையா. அதுல திரிஷா இல்லன்னா திவ்யாங்கிற மாதிரி, விஜய் இல்லன்னா அன்புமணின்னு போயிட்டாரு எடப்பாடி. ஆமா, அதுல ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ள பொறுத்தளவுல இது முக்கியமான முன்னேற்றம் பார்க்கப்பட்டாலும் இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கு அப்படின்னா, அன்புமணி கிட்ட தான் கட்சி இருக்கு, சின்னம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்தில் தீர்ப்பெல்லாம் வந்துச்சு. அந்த சட்ட சிக்கல் சைட்ல போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல ராமதாஸ் அதை ஏத்துக்கல, சட்ட சிக்கல் போயிட்டு இருக்கு சைட்ல, நிறைய குளறுபடிகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப வந்து ராமதாஸோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்றதான் பெரிய கேள்வி. முடிவு எடுக்காம இருக்க முடியாது. முடிவை நிச்சயமா ராமதாஸ் வந்து இப்ப அறிவிக்க வேண்டிய தேவை எழுந்திருக்கு. நாளைய தினம் வந்து ஒரு பிரஸ் மீட் வைப்பார்ல வழக்கமா வியாழக்கிழமை, அப்ப வந்து அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கே ஒரு ஊடகத்திட்ட பேசுறப்ப சொல்லியிருக்காரு, அதாவது இது வந்து சட்டத்துக்கு முரணான ஒண்ணு எடப்பாடி வந்து அவரை பாமக தலைவர்னு சொல்றது இல்ல, அன்புமணி கூட்டணி பேச்சுவார்த்தை பண்றது சட்டவிரோதன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாமக தலைவர்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு. அந்த வகையில சட்டவிரோதமானது. அது மட்டும் இல்லாம நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்காங்கிற மாதிரி அவரது கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா விரிவாக நான் நாளைக்கு செய்தியாளர் சந்திப்புல இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு ஹிண்ட் கொடுத்து விட்டுருக்காரு. இப்போ இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு ராமதாஸ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தான் இருக்கு. அதுல இல்லாத ஆப்ஷன் வந்து அதிமுக போவே மாட்டாரு, வாய்ப்பே கிடையாது. திமுகவுக்கு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். போற மாதிரி தான் இருந்துச்சு. திமுகவா தாவேக்காவாங்கிற மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. அதுல திமுகவுல போக மாட்டாங்க அப்படின்னு இந்த சேலம் மாநாட்டுல முடிவுக்கு வந்துடலாம். ஏன்னா அந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலயே தான் அவரது மகள் காந்திமதி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, RSS அடிமையா இருக்காங்க அப்படின்னு அங்கேயும் ஒரு அடி அடிச்சாங்க. சோ பாஜகவும் போக போறது இல்ல, தனித்து நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அல்லது விஜய் கூட தான் போகணும், ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேலம் மாநாட்டுல சொன்னாங்க. அப்ப விஜய் கூட போறாங்களா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ சின்ன தலைவர்கள், அதாவது நான் சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் படி அவ்வளவு அனுபவம் இல்லாத ராமதாஸ் அவர்களை ஒப்பிடும் பொழுது அன்புமணிக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஆனா அன்புமணி வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்க்க இவர் போகிறார் இல்லையா, அதே மாதிரி விஜயை பார்க்க ராமதாஸ் போக முடியுமா? விஜய் தான் வரணும். விஜய் வந்தாருன்னா அந்த கூட்டணி உறுதியாயிடும். செங்கோட்டையனுக்கு விஜய் தான் வந்திருக்கணும். ஆமா, செங்கோட்டையன் தான் போனாரு, இவருக்கு வேற வழி இல்லாதனால போனாருன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்க இந்த ஆங்கிள் பாருங்களேன், அன்புமணி ராமதாஸ் சொன்னா அவர் கோச்சுப்பாரு. அன்புமணி ஆர் எங்க போனாருன்னா எடப்பாடி பழனிசாமி பார்க்க போனாரு. ஏன்னா இவர் வந்து இதற்கு கடந்த காலங்களில் எப்படி எல்லாம் விமர்சனத்தை வச்சாரு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, டயர் நக்கி அப்படின்னு சொன்னாரு. அதற்கு அதிமுகவில இருந்து இந்த கூட்டணி எல்லாம் அமைஞ்சதுக்கு அப்புறம் 2021 நினைக்கிறேன், 21 காலகட்டம், அப்போ இந்த கூட்டணி அமைஞ்சப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் டயர் நக்கின்னு நீங்க சொன்னீங்க, ஆனா டயர் நக்கி பின்னாடி உங்களை ஓடி வர வச்சாரு பாத்தீங்களா, அந்த யாரை விமர்சிச்சீங்களோ அந்த டயர் பின்னாடி உங்களை ஓடி வர வச்சாரு அப்படிங்கிற விமர்சனமும் அதிமுக தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டு
ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த 2023 காலகட்டங்கள்ல அந்த உள்ளாட்சி தேர்தல்லாம் வந்துச்சு இல்லையா, 24, அந்த டைம்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு. இவங்க தனித்து நின்னாங்க பாமக. அதற்கப்புறம் 2024ல இவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து பிரிச்சு நின்னாங்க. இவர் வந்து பாஜகவோட போயிட்டார் அன்புமணி ராமதாஸ். ஏன்னா அந்த சிபிஐ அந்த வழக்கு அந்த அழுத்தம் அதன் காரணமாக பாஜகவோட பயணிக்க ஆரம்பிச்சாரு. இதற்கு இடையில அதிமுக வந்து 2-3 துண்டுகளா உடைஞ்சு கிடக்கு அப்படின்னு பாமக கூட்டத்துல பேச போக அதற்கு ஜெயக்குமார் ரியாக்ட் பண்ணு 2 பேருக்கு இடையில பெரிய கலவரம் ஆயிடுச்சு. அப்ப பாமக என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய ஓட்டு எல்லாமே அதிமுகவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, ஆனா அதிமுக ஓட்டு எங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகாதனாலதான் 23 தொகுதியில ஒரு 5 மட்டும் எங்களால ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்லாம் காரணம் சொன்னாங்க. அது பெரிய பிரச்சனையானுச்சுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் கடந்துதான் இப்போ இந்த முறை எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க. இதுல வந்து தொகுதிகள் கிட்டத்தட்ட 17 தொகுதி தர போறாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டு தர போறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, எதுக்கு தராங்கன்னு தெரியல. இவர் தான் போவே மாட்டார் ராஜ்யசபா. போவாருங்க, டெல்லி லாபிக்காக போறாரு. கொடுத்து பாருங்க எப்படி போய் காட்டுற மாதிரி சொல்லுவாரு. டெல்லி லாபிக்காக போறாருன்னு வச்சுங்களேன். ஆனா கடந்த முறை 23 வாங்கிட்டு இந்த முறை எப்படி 17க்கு ஒத்துப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், கடந்த முறை ஒன்றுபட்ட பாமகவா இருந்துச்சு, இந்த முறை துண்டுபட்ட பாமகவா இருக்கு. அது அன்புமணி ஏத்துக்கு வரான்னு ஃபர்ஸ்ட் தெரியல. நாங்க ஒன்னாதான் இருக்கோம்னு சொல்லிட்டு சொல்லுவாரு, நான் தான் கட்சி தலைவரா இருக்கேன், அதை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் வந்து ஆப்வியஸா வந்து அதிமுக பக்கம் ஏத்துக்கவே மாட்டாரு. ஆனா இவங்களுக்குள்ளேயே வந்து ஈகோ கிளாஸ் இருக்கு. அதை வந்து அன்புமணி ஏத்துக்கிட்டதா அர்த்தம் ராமதாஸ்ல போய் சேர்ந்தார் அப்படின்னா. இந்தியால போக மாட்டார் ராமதாஸ். நீங்க சொன்னது போலவே வந்து தாவேகா தான் ஒரே ஆப்ஷனா இருக்கும், தனித்து போட்டியிடுவோம், அவங்க வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா அந்த அளவுக்கு நிர்வாகிகள் இருப்பாங்க, அந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்து நிப்பாங்களான்னு தெரியல. சமுதாயம் வந்து ராமதாஸ் பின்னாடி தான் நிக்கிறாங்க. ஆனா அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாமே வந்து அன்புமணி சப்போர்ட் பண்ற சமயத்துல தான் வந்து இப்படி ஒரு முக்கியமான ஒரு முடிவை அன்புமணி எடுத்து என்டிஏல போய் இணைஞ்சிருக்காரு. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வரலாறு. 10% இடஒதுக்கீடு கடந்த முறை வந்து ராமதாஸ் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில எடப்பாடி நிறைவேற்றி கொடுத்தாரு அப்படின்னு. அப்பா நம்ம சர்ச்சையா வந்துச்சு, அதுலயும் சிக்கலாச்சு, நம்ம ஜெயிச்சிட்டப்பா அப்படின்னு கண்ணை கசக்கிக்கிட்டு அன்புமணி ராமதாஸ் ஐயா ஐயான்னு சொல்லி பேசின வீடியோ வைரல் ஆச்சு. அந்த இதுக்கு காரணமே ராமதாஸ் தான் அந்த சமூகத்தை உயர்த்தினார் அப்படின்னு ஒரு பேச்சு கடந்த தேர்தலில் வந்துச்சு. அதுதான் அதிமுகவோட தோல்விக்கு காரணம்ங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அது குறிப்பா தென் மாவட்டம். ஆமா, ஏன்னா வன்னியர் சமூக மக்களுக்கு எடப்பாடி நிறைய பண்ணிட்டாரு, இந்த மாதிரி கல்லர் சமூக மக்களை புறக்கணிச்சிட்டாருங்கிற விமர்சனம் போனுச்சு. அதனால தென் மாவட்டங்களில் பெரிய சரிவை அதிமுக சந்திச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. இப்போ அதே ராமதாஸ் வந்து மகனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கார், அந்த மகன் ராமதாஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கார். இந்த நேரத்துல யாரு முதலா அவர்தான் பாமக தலைவர்னு கிளைம் பண்றாருன்னு பாருங்களேன். அதை வந்து அங்கீகரிக்கிற முதல் கட்சி அதிமுக அங்கீகரிக்குது. அப்போ பாமகவினுடைய அசைவு இல்லாம, பாமகவினுடைய சம்மதம் இல்லாம இதுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வரைக்கும் அபிஷியலா அன்புமணி தான் சொல்றாரு, தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிடுச்சு எங்களுக்கு சின்னம் இருக்கு அப்படின்னு. ஆனா ராமதாஸ் அப்படி ஒண்ணும் இல்லவே இல்லை அப்படிங்கிற. அப்போ அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுக கூட போயிட்டாருன்னா அவருக்கு 2 லாபம் இருக்கு. ஒண்ணு, அவர் பாமக தலைவர் அப்படிங்கிற அங்கீகாரம் அவர் கிடைக்கும். இன்னொன்னு சின்னம் கிடைச்சிரும். இன்னொன்னு இதுல சட்ட ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. பாமக தலைவர் இவர் தான் வந்து மேடையில ஏறணும், என்டிஏ கூட்டணி மேடையில, அந்த ஒரு பிளஸ் இருக்கும். ராஜ்யசபா எம்பி அது ஒரு பிளஸ் கிடைக்கும். டெல்லி லாபிஸ் நிறைய பண்ணிக்கலாம். ஆமா, இதுல வந்து தந்தை மகன் போட்டியில மகன் தான் ஜெயிச்சதா சொல்லிக்கலாம். ஏன்னா என்ன நோக்கி தான் கட்சி வந்திருக்காங்க, பிரம்மாண்ட கட்சியை நான் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்வார்ல, அது மாதிரி அவரும் சொல்லிக்கலாம். தமிழ்நாடு என்டிஏல அதிமுக தான் தலைமை. இப்ப அன்புமணி ராமதாஸ் இவர் பார்க்க போறாரு. எனக்கு இது புரிஞ்சுக்க முடியுது, கிளியர் கட்டா இருக்கு. ஆனா அன்புமணி ராமதாஸ் தான் ஒரு கட்டத்துல எனக்கு என்ன சந்தேகம்னா, அன்புமணி ராமதாஸ் தான் ராமதாஸ் வந்து அதிமுக தான் போகணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்த சமயத்துல அதிமுக வேண்டாம் பாஜக போலான்னு சொல்லிட்டு இவர் தான் அழுததாவும் சொன்னாங்க. அப்பதான் ராமதாஸ் வந்து விடுச்சு ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு இல்லையா. ஆனா எதுக்கு இவரே மீண்டும் அதிமுக பேசுறதுனால பாஜக வந்துட்டாங்கன்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல இதுல வேற வழியில் இல்ல அவருக்கு. இப்ப அவர் எங்க தான் போவார்? ஏன்னா அவர் திமுக எதிர்ப்பதை ரொம்ப கூர்மைப்படுத்திட்டே இருக்காரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அதற்கு முன்னாடில இருந்து ராமதாஸ் வந்து தனது மகனை ஸ்டாலினுக்கு எதிராக தான் வச்சு அரசியல் பண்ணிட்டே வந்தார். அதை அன்புமணி வந்து ரொம்ப துரிதமா பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின் எதிர்ப்பு அரசியல் தான் அவர் பண்றாரு. இப்போ கூட நிறைய அறிக்கைகள் எல்லாமே திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கு எதிரான விஷயங்கள் தான் பண்ணிட்டு வர்றாரு. இந்த நேரத்துல சிபிஐ வழக்கு வேற ஒரு பக்கம் நெருக்கிட்டு இருக்கு அவர். அது வந்து இப்ப எப்படி பாத்துங்க, இந்த வழக்கு எப்பயோ முடிச்சிருக்கலாம், அல்லது குற்றவாளி இல்லைன்னு சொல்லிருக்கலாம். ஆனா இழுத்தடிக்கிறாங்கல்ல, அதன் அடிப்படையில தான் இப்ப கூட்டணிக்கு பாமக வந்துட்டு இருக்கு. பாமக கடந்த காலங்கள்ல 5% வாக்கு வங்கிகளை பல தேர்தல்கள்ல நிரூபிச்ச ஒரு கட்சியா இருக்கு தமிழகம் முழுக்க. இதுல வட தமிழகத்துல அவங்களுடைய வாக்கு சதவீதங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. டெல்டாவிலையும் பரவலான வாக்கு சதவீதம் இருக்கு. ஆனா இப்ப தந்தை மகனா 2 பாமக உடைஞ்சிருக்கிறப்ப அதெல்லாம் கன்சாலிடேட் ஆகுமா, ஒன்னா வருமா, ஓரணியில திரளுமா பார்க்கணும். சொல்ல வந்தேன்ல, இப்ப என்டிஏக்கு தலைமைங்கிறது அதிமுக. அந்த அதிமுகவினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமியை பாமகவினுடைய தலைவர்னு சொல்லிக் கொள்கிற, அதற்காக கிரெடிட் எடுத்துக்கிற அன்புமணி ராமதாஸ் போய் சந்திக்கிறார். இது புரிஞ்சுக்க முடியுது.
இதே என்டிஏவோட தலைமை எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் டெல்லிக்கு போறாரு இப்ப? அப்ப இவரு தானே அமித்ஷா வந்து பார்க்கணும். ஏன்னா டெல்லிக்கு போறது வந்து கூட்டணிக்காக இல்லையாமே. நேத்துக்கு ஆர்என்எட் அந்த ஃபைல் கொடுத்தாருல, அந்த ஃபைல் அப்படியே அமித்ஷா கொடுக்க போறதா இவங்க வெளிப்படையா காரணம் சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள கூட்டணியா தான் இருக்கும். வாட்ஸ்அப் போட்டோ அனுப்புனா போயிட போகுது. இல்ல உள்ளுக்குள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை தான் இருக்கும். ஏன்னா என்னன்னா அதற்கு முன்னாடி நான் ஒன்று சொல்றேன். இப்ப 2 நாளா இங்க வந்து அமித்ஷா வந்திருந்தாரு, பியூஷ் கோயல் வந்திருந்தாரு, இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. மோடி பொங்கல்லாம் கொண்டாடினாங்க. ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி பெயரை உச்சரிக்கவே இல்லை. என்டிஏ ஆட்சி அமையும் அப்படிங்கிறாங்க. மீண்டும் மீண்டுமாங்கிற மாதிரி இவங்க எல்லாம் மனது தமிழிசையா தாமரை மலருன்றாங்க, இலைகள் உதிரின்றாங்க. தமிழிசை இலை துளிர்க்குதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் முன் வைக்கிறாங்கல்ல. அப்போ இங்க எடப்பாடி பழனிசாமி பெயரையே உச்சரிக்கலங்க அமித்ஷா. அப்போ எடப்பாடி கோவம் தானே வரணும். ஆனா அதற்கு பதிலா என்ன வந்து பாருங்கன்னு சொல்லணும். இதுதான் ஜெயலலிதாவை எல்லாரும் நினைவு கூறுறாங்க. ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்க, என்னை வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. எல்லா காரும் போயஸ் கோட நோக்கி தான் வரும். ஆனா இப்ப இவர் ஏன் டெல்லிக்கு போறாரு? ஆல்ரெடி எஸ்பி வேலுமணி டெல்லிக்கு போய் உட்காந்துட்டாரு. அங்க வந்து வானதி சீனிவாசன் இருக்காங்க, பாஜக முன்னாள் மாநில தலைவர் இருக்காங்க. அப்ப இன்று இரவு அமித்ஷா வீட்டுல யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய போறோங்கிறது ஒரு விஷயம் பேச போறாங்க. இன்னொன்னு எந்தெந்த கட்சிகள்லாம் உள்ள கொண்டு வர போகிறோம், அதற்கு என்னென்ன தடைகள் இருக்கு, அதை ஒரு புள்ளியில வச்சு எப்படி நம்ம காம்ப்ரமைஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்பட போகிறதா சொல்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் அன்புமணிக்கும் நடுவில் என்ன பேசப்பட்டதுன்னு தெரியாது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு முயற்சி எடுக்கிறார். என்ன அப்படின்னா, ராமதாஸையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துடலாம் அப்படின்ற முயற்சியோட வெளிப்பாடாக தான் அதிமுக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய CV சண்முகம் இருக்கார்ல, அவரு போய் ராமதாஸை பார்த்து பேச போறதா தகவல். அது உறுதிப்பட தெரியல, பேசுறாங்களான்னு தெரியல. இன்னைக்கு இந்த முறை பேசியிருக்காரு ராமதாஸ் பார்த்து அவர். ஆனா இந்த முறை ராமதாஸ் கிட்ட அதே மாதிரியான உபசரிப்பு இருக்குமாங்கிறது தெரியல. ரெண்டாவது என்ன, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி தான் என்ன பார்க்க வரணும்னு ராமதாஸ் டிமாண்ட் பண்ணலாம். ஏன்னா அவர் தானே என்னோட மகனை ஏத்துக்கிட்டாரு, அப்ப அவர் தான் வந்து பார்க்கணும். யாருமே பாமக தலைவர் ராமதாஸ்னு சொல்லவே இல்லை. பாமக உள்ளதான் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. முதல் முறையா வெளியிலிருந்து ஒரு கட்சி அதிமுக வந்து சொல்லுது அப்படின்னா ராமதாஸ்க்கு எவ்வளவு பெரிய கோபம் வரும். கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டீங்களேங்கிற மாதிரி தான் கோவப்படுவார். அந்த ஒரு வலையை விரிச்சு பொதுவா தான் வச்சிருந்தாரு. அவர் அதிமுகவுக்கும் போல, திமுகவுக்கும் போல, தாவேகாவுக்கும் போல. ஆனா முதல் முறையா அதிமுக அப்படி ஒன்று பண்ணதுங்கிறது ராமதாஸ்க்கு மிகப்பெரிய மனக்கசப்பை கொடுக்கும். இப்போ இந்த கூட்டணி விவகாரத்துல ஒரு ராஜ்யசபா சீட் தராங்கிறாங்கல்ல, அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா இப்ப இவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் தராங்க அப்படின்னா, இப்ப தேமுதிக அடுத்து கியூல நிக்கிறாங்க. அடுத்து அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்த வருவாங்க சொல்றாங்க. அன்புமணி நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்ம இந்த வாட்டி ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சா அதிக எம்எல்ஏக்கள் பலம் வந்துரும், அதிக எம்எல்ஏக்கள் வந்தா 4 MP எடுக்கலாம்ல, அந்த மாதிரி நம்பிக்கை. அங்கதான் ட்விஸ்டே இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப இவர் ஒரு 17 சீட்டு தராதா பேச்சிருக்காங்க. அது உண்மையாங்கிறது அவங்களுக்குள்ள உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனா எத்தனை சீட்டுங்கிற விவரம் இனிமே தான் வெளில வரும். நமக்கு கிடைத்த தகவல் படி 17 to 20 எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கிறதாகவும் ஒரு ராஜ்யசபா சீட் கேட்டிருக்கிறதாகவும் தகவல் தான். அந்த அடிப்படையில ஒரு ராஜ்யசபா சீட்னு வச்சுங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தெரியுங்களோ அதே எனக்கு தாங்கம்பாங்க பிரேமலதா. 2021 அந்த பிரச்சனை தான் வந்துச்சு. அதனாலதான் அவங்க வந்து விலகி போனாங்க. 24 அந்த பிரச்சனை வந்து 24 தான் வந்து 5 லோக்சபா சீட் கொடுத்தாங்க, ராஜ்யசபா தரதா இருந்தது. 21 அவருக்கு தந்த அதே 23 சீட் எனக்கு தரலங்கிறதா பிரேமலதா கோபமா இருந்துச்சு. அதற்கப்புறம் தான் 5 லோக்சபா சீட் கொடுத்து 24 சமாதானப்படுத்தினாங்க. மறுபடியும் வெளில போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்ப மறுபடியும் அதே பிரச்சனை தருவாங்க. அதே சீட்டு கொடுங்க, அதே அளவுக்கு ஒரு MP சீட்டு கொடுங்க, ராஜ்யசபா சீட் டிமாண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா இருக்கிறதுல அதிமுகவுக்கு 2 MP சீட்டு தான் கிடைக்கும். இப்போ உள்ள நிலவரப்படி ராஜ்யசபா சீட்டா 2 தான் கிடைக்கும். 2த்தையும் உங்களுக்கு அவருக்கும் கொடுத்துட்டா GK வாசன் யார் கொடுப்பா? அவர் கூட வெளிக்கெட்டு விடுங்கள. நான் என்ன சொல்றேன், 2த்தையும் இங்கே கொடுத்துட்டா அதிமுகவினர் என்ன பண்ணுவாங்க? அப்போ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு பாஜக ராஜ்யசபா தேர்தலே தள்ளி போடுற அதுதான் முன்னாடி பேசியிருந்தோம், நம்மளே பேசியிருந்தோம். ஏன்னா அதே ஏப்ரல் டைம்ல தான் ராஜ்யசபா தேர்தல் நடக்க போதுமா இருந்தது. சட்டசபை தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ராஜ்யசபா தேர்தல் நடத்தணும் அப்படின்னா அப்ப அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபைனலா தெரிஞ்சிடும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி கணக்குகளும் மெஜாரிட்டியும் மாற வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணி தள்ளி போட வேண்டியதான், ஜூன் ஜூலை போக வேண்டியது. அப்பதான் நம்பர்ஸ் தெரியும் நமக்கு. அதனால வந்து அந்த ஒரு கணக்கு வச்சுதான் இவங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து ரொம்ப வருஷமா MP இருந்தவர் தான். ராஜ்யசபா இந்த கூட்டணி உடைஞ்சதுனால மீண்டும் ராஜ்யசபா போக முடியல. ஆனா மீண்டும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா? அதனால வந்து அதோட டிமாண்டா கேட்டிருக்கலாம். அதே மாதிரி MP இருந்தாரு, ரொம்ப வருஷமா லீவ்ல இருந்து MP-யாவும் அவர் தான் இருந்தாரு. அவர் எந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தாருங்கிறது விவாதத்துக்குரியது. அட்டெண்டன்ஸே இல்லைங்கிறதா அவரை பத்தின ஒரு ட்ராக்கா இருக்கு. இதுல இப்போ டெல்லிக்கு போறாருல எடப்பாடி பழனிசாமி, நம்ம பேசிட்டு இருக்க நேரம் கிளம்பி இருப்பாருன்னு வச்சுங்களேன். இங்க போயிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டு சில பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்த இருக்கிறதாக சொல்றாங்க. அந்த அடிப்படையில OPS TTV-யை மீண்டும் கூட்டணியில இணைத்துக் கொள்றதுக்கான பேச்சுவார்த்தை நடக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே TTV என்ன சொன்னாரு, துரோகி எதிரி எல்லாம் பார்க்க மாட்டேன், எலெக்ஷன் டைம்ல கூட்டணி வைக்கணும் கூட்டணி வச்சிருவாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பூடகமா சொன்னார். சோ அது ஒரு பாயிண்ட். நீங்க OPS பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம்.
அவர் வந்து ஒரு கடைக்கன் பார்வை பார்த்தா அந்த தரிசனத்துக்காக தவம் கிடக்கிறெல்லாம் கடந்த முறையெல்லாம் பேசியிருந்தார். அந்த அளவுக்கு இறங்கி போய் பேசியிருந்தார். பாஜக மீது அபரிமிதமான பாசம் கொண்டவர் ஓபிஎஸ். அதனால சொன்ன உடனே டக்குன்னு போய் சேர்ந்துருவாருன்னு வச்சுங்களேன், அதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வேலைகள் தான் இதெல்லாம். டக்குன்னு பாமக உள்ள கூப்பிட்டாங்க, இந்த ஒரு விஷயம் முடிஞ்சு. இன்னும் தேமுதிக இருக்கு. இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் புதிய தமிழன் கிருஷ்ணசாமி மதுரையில மாநாடு போட்டிருக்காரு. அவருடைய நிலைப்பாடு என்னங்கிற சொல்ல போறாரு. தாவேகாவா அதிமுகவான்னு சொல்ல போறாரு. இதுக்கு ஏன்னா இவ்வளோ ரஷ் பண்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஜனவரி 28 நினைக்கிறேன். ஜனவரி 28 பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரார். அப்போ அவர் வர சமயத்தில் அந்த இந்திய கூட்டணி மேடையில் வந்து ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணியா மக்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணா மட்டும்தான் அந்த கூட்டணி மக்களிடத்துல வலுவா போய் சேர முடியும். ஏன்னா அமித்ஷாவே நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. இன்னும் பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருக்கே தவிர ஒரு கம்ப்ளீட்டான சேப்புக்கு வரல. பிரதமர் மோடி வர டைமுக்குள்ள நம்ம எல்லாம் பேசி முடிச்சு ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணியை வந்து தமிழ்நாட்டில் நிறுத்தினா மட்டும்தான் மோடி பிரச்சாரம் பண்றது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன்ல தான் பாஜக பண்றாங்க. அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிருக்காரு. மோடி வர்றதுக்குள்ள பிரேமலதா அப்புறம் அன்புமணி வந்துட்டாரு, ராமதாஸை கூட்டு வந்துடுவாங்களா, இன்னும் யாரை கூட்டு வரலாம், ஓபிஎஸ் வருவாங்களான்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த மாத இறுதியில நிச்சயமா இந்தியா ஒரு ஃபுல் ஷேப்ல வந்துரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வந்துதான் ஆகணும் அவங்களை பொறுத்தளவுல. அதனால வந்து அது நடக்குமா? இதுல ஆல்ரெடி டெல்லியில இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. விஜய் சிபிஐ வந்து சம்மன் கொடுத்திருக்காங்க. விஜய் போகிறாரா அல்லது அவர் பவர் ஆஃப் அட்டர்னி அனுப்பி வைக்க போகிறாராங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனா விஜய் தான் போகணுங்கிறத சட்டப்படி சொல்றாங்க. சோ அப்ப விஜய்க்கு ஏன் இந்த நெருக்கடி கொடுக்குது அப்படின்னா, ஒன்னு தணிக்கை சான்றிதழ் விவகாரம் அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, இன்னொன்னு சிபிஐ விவகாரம் போயிட்டு இருக்கு. இந்த தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு வந்து அந்த டெக்னிக்கல் தான், அரசியல் ரீதியா பெருசா இல்லாதனால சென்சார் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழே வரனால அது டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால தான் இவ்வளவு டிலே ஆகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. திமுகன்னு சொல்லி தான் திட்டிட்டு இருக்காங்க தாவேகாரங்களா. இது ஒரு புதிய தகவலா இருக்கு. டெக்னிக்கலா பார்த்தா சென்சார் ஃபுல்லா எல்லாத்துக்கும் தெரியுங்க, பிஜேபி அரசாங்கம் கீழே தான் வருது. அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் அதுல மோஸ்ட்லி இருப்பாங்க. அந்த என்ன டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்றாங்க அப்படின்னா, அதுல ராவணனுக்கு ஆதரவு அதை பாட்டு வருதா அப்படின்னு மாதிரி, அந்த ராவணம் அவன் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வருது போல ஜனநாயகன்ல, அதுக்காண்டி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பும், அதனால அவன் பாஜக ராமர் தானே வரணும், எப்படி ராவணனை கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு சிக்கல் ஏற்படுத்தலாம். இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அந்த சர்டிபிகேட்ல வந்து படத்துல ரொம்ப வயலன்ஸ் அதிகமா இருக்கு, இதுக்கு ஆக்சுவலா வந்து ஏ சர்டிபிகேட் தான் கொடுக்கணும். ஆனா விஜய்க்கு வந்து குழந்தைகள் இருந்து ஃபேமிலி ஃபுல்லா வரதுனால யூபிஏ கேட்கறதுக்காண்டி யூபிஏ கேட்டு இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வயலன்ஸ் இருக்கிறதுனால ஏ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சென்சார் சொல்றாங்க. இந்த ஒரு இழுபறியின் காரணமாக தான் இன்னை வரைக்கும் பெருசா அப்டேட் எதுவும் வரல இதுல அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ இப்போ கோடிட்டு காட்டுறாங்க. அதுல இன்னொரு கோணம் இருக்கு. அதாவது விஜய்க்கு நெருக்கடி கொடுக்குது பாஜகங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த படம் வந்து பராசக்தியோட கம்பேர் பண்றப்ப பராசக்தி இப்ப பெரிய அளவுல போயிட்டு இருக்குது இல்லையா, இது வந்து 3.8 மில்லியன் அது 4 மில்லியன் அந்த மாதிரிலாம் ரேஞ்ச் காட்டுறாங்க. அது நிறைய பிரச்சனைகள் அதுலயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கு. ஆனா இது வந்து விஜய்க்கு டவுன் ஆயிடக்கூடாது அப்படின்னு பாஜகவே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கோணமும் சொல்றாங்க. இந்த ஒரு தியரியும் இப்ப நம்பப்படுது, பேசப்படுதுன்னு. பாஜக மட்டுமா சப்போர்ட் பண்ணுது, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கல்ல. சக்தி வாய்ந்த தலைவராக விஜய் உருவாகிட்டார் அப்படின்னு இருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி. ஆமா, மீண்டும் அதான் சொல்லியிருக்காரு, விஜய் வந்து சக்தி வாய்ந்த தலைவரா உருவெடுத்துட்டாரு, அவர் வந்து மக்கள் வந்து ரசிகரா பார்க்க போல தலைவரா தான் பார்க்க போறாங்க. அவரை பராசக்திக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. அதுலதான் பராசக்தி சக்தி எல்லாம் வருது. இது வந்து ஜனநாயகம்னு சொல்ற நாயகனா உருவாகிட்டாருல. ஆமா, இன்னைக்கு அதான் விஜயை பார்த்தது உண்மைதாங்க. ஆனா என்ன பேசணும்னு சொல்ல மாட்டேன், ஆனா விஜய் பார்த்தது உண்மைதான். எதுக்காக காங்கிரஸ் வந்து இப்போ ஆட்சியில பகிர்வு அதிகார பகிர்வு கேட்கறாங்க அப்படின்னா, கட்சியோட எதிர்கால நலன் கருதி தான் கேட்கறோம். ஆனா காங்கிரஸ் வந்து ரொம்ப வருஷமா தமிழ்நாட்டுல ஆட்சியில இல்ல. கேளுங்க, இதனால எங்க இருந்தீங்க நீங்க? எனக்கு அதுதான் தெரியல. ராகுல் காந்தி சப்போர்ட்டர் இருந்தார்ல. ஆனா அவருக்கு எனக்கு ஒரு முகம் இல்ல பல முகம் இருக்கு, அதனாலதான் அந்த அடிப்படையில தான் விஜய் போய் பார்த்தங்கிறாரு. அப்ப ஒரு அரசியல்வாதியா நீங்க போய் பாக்குறீங்கன்னா அதுக்கு பல காரணங்களுக்கு தான் நீங்க பல முகங்களை வெளிப்படையா இருந்த பிரச்சனை இருக்காது. இப்போ சொல்ல மாட்டேங்கிறாரு, எதனால போனேன் எதனால பார்த்தேன் எதுவும் சொல்ல மாட்டாரு. சொல்லல. இது செல்வ பெருந்தகைக்கு நெருக்கடியா இருக்குதுல. என்ன கோணம் முன்வைக்கப்படுது அப்படின்னா, செல்வ பெருந்தகை ஒரு ஒடுக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த நபரா இருக்காரு. அவர் இருக்கிறதுனாலதான் இப்படி வந்து இவங்க அவரை மதிக்காம செயல்படுறாங்க. அந்த இடத்துல வேறொரு பின்னணியை சேர்ந்த ஒரு நபர் இருந்தாரு அப்படின்னா அவரை இதே மாதிரி நீங்க டீல் பண்ணிட முடியுமா? அப்ப அவருடைய செல்வாக்கு குறைக்கணும், அவரோட தலைமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்கணுங்கிறத அவங்க நோக்கமா இருக்குங்கிற விமர்சனமும் இப்போ எழுந்துட்டு இருக்கு. அதனால திமுகவுக்கு தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஏதோ ஒரு வகையில குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். மீண்டும் வந்து தாவேகா பிடிக்கிறாங்க கொடுத்திருந்தா அவர் பாட்டு சவரன் இருப்பார், அவரை போய் நீண்டி விட்டு பிரச்சனை பண்ணிட்டு திமுக மீண்டும் வந்து தாவேகா சப்போர்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ. அதனால வந்து ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னா,
பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றதுக்கும் பெருசா அகைன்ஸ்டா பேச மாட்டாங்க காங்கிரஸ் தலைமை. சும்மா மல்லிகார்ஜுன கார்கே தான் சும்மா சொல்றாரே தவிர அவரை கட்டுப்படுத்தி வைக்க மாட்டாங்கல்ல. தமிழகத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லவும் மாட்டாங்கன்னா தமிழகத்தை பொறுத்தவரை செல்லுபுரம் தான் தலைவராக இருக்கார், அவர் தான் முடிவு எடுக்கணும். அதுக்கும் கட்டுப்படுத்த மாட்டாங்க. இந்த பக்கம் வதந்தின்னு வேற சொல்றாங்க. அந்த கிரீஷ் சோடங்கர் வந்து ரெண்டுக்கும் சப்போர்ட் பண்றாரு. அப்ப எங்க தான் போறீங்க நீங்க? இந்த ஹார்ட் லைட்டை என்ஜாய் பண்றாங்க. இந்த ஒரு பரபரப்பான சிச்சுவேஷனை இப்பதான் பிரவீன் சக்கரவர்த்தி யாருங்கிறதே ஃபோக்கஸ் தமிழகம் வைக்குது. என்ஜாய் பண்ணிட்டே இருங்க, தேர்தல் முடிஞ்சிடும். சோ அந்த ஒரு இதுல தான் அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. இதுல நீங்க விஜய்னு சொல்றப்ப விஜய் கட்சியில காமராஜர் பேத்தி சேர்ந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது ஏதோ பொய்யுங்கிறாங்களே, தகவலே பேக்குங்கிறாங்க. அது யார் சொல்றாருன்னா காமராஜருடைய மகள் வழி பேரன் காமராஜங்கிறவர் சொல்றாரு. இது வந்து உண்மை கிடையாது. எங்க காமராஜர் ஐயாவுடைய அப்பாவை தத்தெடுத்து வளர்த்த ஒரு நபருடைய பாரம்பரிய குடும்பத்துல வந்தவங்க தான் இந்த மயூரிங்கிறவங்க. இவங்களுக்கும் எங்களுக்கும் நேரடி ரத்த வழி சொந்தம்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு போர்டு போட்டு உடைச்சிட்டாரு. தாவேக்கா எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க. இது என்ன வந்து இது எப்படி வந்து காமராஜர் பேத்தின்னு கிளைம் பண்ணலாம்? கொள்கை வழி தலைவரா காமராஜர் வச்சிருந்தாலும் சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு விஷயத்த பண்றதுங்கிறது தாவேக்காவுக்கு அழகல்ல அப்படிங்கிற விமர்சனமும் போகுது. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதிமுக வைகோ வந்து சமத்துவ நடைப்பயணம், சமத்துவ பாத யாத்திரை அப்படின்ற மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு நடைப்பயணம் தொடங்கியிருக்காரு இல்லையா? அதுதான் வந்து தமிழகத்தில் கவனத்தை ஈர்த்திருக்கு. வைகோ வந்து பொதுவாகவே அவரோட அரசியல் வாழ்க்கையில் வந்து பல தருணங்கள் இந்த மாதிரி நடைப்பயணம் பண்ணியிருக்காரு. இது அவரே சொல்றாரு, கிட்டத்தட்ட இது 10வது நடைப்பயணம் சொல்றாரு. ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக இருக்கட்டும், அப்புறம் காவேரி போராட்டத்துக்காக இருக்கட்டும், அப்புறம் இந்த முல்லை பெரியார் அணை பிரச்சனை இருக்குல்ல அதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் மக்களோட கவனத்தை ஈர்க்கும் விதமாக மக்களுக்கு அதிக விழிப்புணர்வு கொடுக்கும் நோக்கத்தோட வைகோ வந்து தொடர்ந்து நடைப்பயணம் பண்ணிட்டே இருக்கார். நம்மளே பார்த்துருக்கோம். அந்த நடைப்பயணத்தோட நோக்கமே வந்து அந்த எடுத்துட்டு போற பிரச்சனை வந்து மக்கள் இடத்துல போய் சேர்க்கணும், அதுதான் நோக்கமா இருந்திருக்கு. அதே மாதிரி இப்ப வந்து சமத்துவ நடைப்பயணம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பயணத்தை பண்ணிட்டு இருக்காரு. இதுவுமே வந்து தமிழ்நாட்டில் தினம்தோறும் ஒரு செய்தியா மாறிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. மதிமுக தொண்டர்கள் மத்தியில பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து இந்த ஹேஷ்டேக் எல்லாம் போடுறாங்க இல்லையா, MDMK வைகோ அப்படிங்கிற ஹேஷ்டேக் எல்லாம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களை ரீச் பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க. சோ அத்தனை நபர்களையும் இது சென்றடைந்திருக்கு. அது வந்து விமர்சனமாவும் வைக்கிறாங்க, அல்லது அவங்க பாசிட்டிவாவும் கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இது வந்து ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம கூட தொடர்பா மதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவரோட நடக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டப்ப எப்படி வயசாயிடுச்சு நடக்க முடியுது அவரால் அப்படிலாம் கேட்டோம். அதுக்கு எப்பா அவர் ஓடுறாரு, எங்களால பின்தொடர்ந்து போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த வயசுல உள்ள எனர்ஜியா இருக்காரா? இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா மதிமுக கட்சி என்பது இன்னும் உயிர்ப்போட தான் இருக்கு, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதா நமக்கு புரியுது. ஏன்னா சமீப நாட்களாக நிறைய விமர்சனங்கள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கட்சியில இருந்து வெளில வந்தாங்க, உள்ள போனாங்க, துரை வைகோவினுடைய பேச்சு, அந்த அரசியல் இதெல்லாம் நிறைய போயிட்டு இருக்க நேரத்துல இது வந்து ஒரு பாசிட்டிவ் இமேஜ் கொடுக்குது மதிமுகவுக்கு அப்படின்னு அங்க இருக்கவங்களும் சொல்றாங்க. தொண்டர்கள் மத்தியில ஒரு பேச்சா இருக்கு, கட்சி ஒரு உயிர்ப்பா இருக்கு, ஆக்டிவா இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போ வீடியோட கடைசி பகுதி சோசியல் மீடியா காலம். அதுவுமே வந்து பசங்க தொடர்ந்து சோசியல் மீடியாவில் அதிகமாக ஆக்டிவாக இருக்காங்க. அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்களும் பார்த்துட்டே இருக்கும். திருத்தணியில் கூட என்ன நடந்தது, ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பசங்களை வந்து படிப்பை நோக்கி அந்த கவனத்தை திருப்பணும், அந்த ஸ்க்ரீன் டைமை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டத்தை வந்து கர்நாடக மாநிலத்தில் ஹலகா அப்படின்ற ஒரு கிராமம் முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா ஸ்கூல் எல்லாம் பிடிங்க வைக்கல. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 7 மணி வரைக்கும் பசங்க விளாட்லாம், ஈவினிங் 7 மணி வரைக்கும். 7 மணிக்கு அப்புறம் அந்த கிராமத்தில் வந்து ஒரு சைரன் ஒலிக்குமா, சைரன் ஒலிக்குமா. அதுக்கப்புறம் எல்லா பசங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, தூங்கிடுவாங்களா? 7 to 9 படிக்கிறாங்க. என்னங்க அது 7 to 9 வந்து அதை வந்து அவங்களே விரும்பி செய்கிற அளவு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வீட்டில் பெற்றோர்கள் வந்து அந்த 7 to 9 டைமை வந்து பசங்களை டிவி பார்க்க விடாதீங்க, மொபைல் பார்க்க விடாதீங்கன்னா அந்த கோவிட் டைம்லலாம் எல்லாமே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ஆனது இல்லை, பசங்க எல்லாமே ஃபுல்லாக ஆன்லைனில் இருந்ததுனால அந்த பழக்கம் ஒட்டிக்கிச்சு பசங்களை, அந்த ஒரு அடிக்ஷனாகவே மாறிடுச்சு. அதிலிருந்து பசங்களை வெளியில் கொண்டு வரணும், படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா 7 to 9 மேண்டேட்ரியாக அந்த வந்து ஸ்க்ரீன் டைமை பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு இதை வந்து கிராமத்தில் கொண்டு வந்து இப்போ பசங்களே விரும்புகிறாங்க. எங்களுக்கு டிவிலாம் வேண்டாங்க, நாங்கள் தொடர்ந்து படிக்கிறதுனால படிப்பில் எங்களுக்கு கவனம் அதிகமாக வைக்க முடியுது, அதனால வந்து எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ண முடியுது எங்களால் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களே வந்து 7 மணிக்கு உள்ள போய் படிக்க ஆரம்பிச்சுறாங்க. பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய மாற்றம் பாத்துக்கோங்க. அது வந்து இப்படி இல்லாம நடக்கும் கிடையாது, இப்படிதான் நடக்கணும். ஆமா, தான் இந்த விஷயம் இருக்கு. இந்த ஒரு முன்னோட்ட திட்டத்தை வந்து எல்லா கிராமங்களும் ஃபர்ஸ்ட் பெற்றோர்கள் ஆரம்பிக்கணும், அப்புறம் எல்லா கிராமங்களும் போனாங்க அப்படின்னா எல்லா பசங்களும் போன மாட்டீங்களா? எல்லாருமே இந்தியா ஃபுல்லாவே சொல்லுங்க, என்ன பேசலாம். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு, தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.